ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது இன்ஸ்டாக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து 18+ கண்டென்ட்டை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் ஃபியூச்சரில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து 18+ கண்டென்ட், அதாவது அந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டை வந்து எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் 18+ கண்டென்ட் அப்படிங்கிற சென்சிட்டிவ் கண்டென்ட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் ப்ரொஃபைல் ஐக்கானோட ஒரு 3 டாட் லைனும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிற செக்ஷனில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே இந்த இடத்துல ரெடியூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த ரெடியூஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் ஆகி இருக்கும் டிஃபால்ட்டாகவே. நம்ம அதை வந்து ரெடியூஸ் மோரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் இந்த 18+ கண்டென்ட் அப்படிங்கிற எந்த போஸ்ட்டோ ரீல்ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஷோ ஆகாது. சரிங்களா? சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி 18+ சென்சிட்டிவ் கண்டென்ட் எல்லாமே காமிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளாக இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இது ஒரு 18+ கண்டென்ட் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது அந்த கண்டென்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மார்க் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் லைன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த 3 டாட் லைனை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாப்அப் காமிக்கும். இந்த பாப்அப்பில் மேலே பார்த்தீங்கன்னா ஷோ லெஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹைட் போஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா ரிப்போர்ட் போஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக ஃபேஸ்புக்கில் 18+, அதாவது சென்சிட்டிவ் கண்டென்ட் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அண்ட் இதே மாதிரி சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட சேஃப்டி கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.